இப்போ சமீபமாக தாவேக்கா அது இது பல பிரச்சனை என்டிஏ எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதை சொல்கிறத நிறுத்திட்டாரு, முதல்வரே நிறுத்திட்டாரு. இது ஒரு பார்ட்னா இவர் பாவம், இவருக்கு எழுதி கொடுக்குறது தானே. கதா சொன்ன ஜாதி கட்சியில் போய் கவுண்டர் கவுண்டர்னு 19 தடவை பேசுகிறாருன்னா, அது வேற இப்போ பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு சார். ஒரு சமூக நீதி கட்சி நாங்கள் அதை பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போய் சமூக நீதினு பேசிக்கிட்டே அவர் பேரோட சேர்த்து கவுண்டர் சொல்லிட்டு இருக்காருன்னா, இவருக்கு யார் கவுண்டர் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரில. இவர் கவுண்டர் எல்லாம் பெஞ்சுக்கு அடியில் அதுக்கு அடியில் தான் இருக்குது. முக்கியமான விஷயத்தில் கவுண்டர் பாயிண்ட்டு அவருக்கு தெரியல, அதனால் கவுண்டர்னு சொல்லி சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் நேற்று சொல்லியிருக்காரு, மதவெறியை வீழ்த்த பார்க்கிறார்கள், தமிழகம் அதற்கு இடம் கொடுக்காததுன்னு. இது எல்லாம் எழுதி எழுதி பேசிக்க வேண்டியதான். இவர்கள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த பேச்சு பேசு பொருளாக மாறணும். குறைந்தபட்சம் விஜய் பிளாஸ்ட்னா கூட பேசு பொருளாக மாறுது. ஆனால் இங்கே இவருது வந்து யாருமே கட்சிக்காரன் கூட இப்படி பார்த்துட்டு இப்படி கலைஞ்சு போயிட்டே இருக்கிறான். என்னையா பேசுகிறேன் நீ அப்படின்ட்டு பேசுவார்ப்பா, அவருக்கு எதாவது எழுதி கொடுப்பாங்க அதான் பேசுவாருன்ற மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது 200 சீட்டுன்றதும் அவர் வந்து மறுபடியும் எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம் வருது. அதெல்லாம் தான் திமுக கூட்டங்களில் எப்படி கூட்டப்படுது, அவர்கள் எப்படி வந்து நிற்கிறாங்க. ரோட் ஷோன்ற பேரில் விஜய் கூட போய் போட்டி போடலாமா? போடாது. போட்டி போட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு 3 பேர் செட் பண்ண ஆள் தான் வந்து கையெழுத்து வாங்குறாங்க.